சாக்லேட் பாய் டு ரக்கட் பாய். நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாருமே அவங்க ஹீரோவாக என்டர் ஆகும்போது மக்கள் அவங்கள ஒரு சாக்லேட் பாயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறுறதுக்கு அவங்களுக்குலாம் ரொம்பவே டைம் எடுத்தது. நான் இந்த வீடியோவில் சொல்கிறது 90s என்ட்ரான ஹீரோஸை மட்டும்தான். ஏன் அதுக்கு முன்னாடி வந்த ஹீரோஸ்லாம் அவங்க லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணாங்க தான். ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் சீக்கிரமாக அங்கீகரிக்கப்பட்டாங்க. அதுலேயும் நம்ம சூப்பர் ஸ்டார்லாம் என்ட்ரானதே ஒரு வில்லனாக தான். இந்த 90களில் என்ட்ரான ஹீரோஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கெரியரில் ரொம்ப ரொம்ப அதிகமான விமர்சனங்களை வந்து சந்திச்சாங்க. அதில் ரொம்ப விமர்சனங்களை சந்திச்ச ஹீரோஸ் யார் யார் அப்படின்னா விஜய் சாரும் அஜித் சாரும் தான். என்னதான் விஜய் சார் அளவுக்கு அவர் விமர்சனங்களை சந்திக்கலனாலும் அவரை சுற்றியும் பல விமர்சனங்கள் இருந்துட்டு தான் இருந்தது. அவர் பார்க்க அழகாக ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் வெள்ளையா இருக்கிறவங்களாம் கமலஹாசன் ஆயிர மாட்டான்னு சொல்லி அவரை சுற்றி ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது. அதே நேரத்தில் அவருடைய தமிழ் உச்சரிப்பு சரியில்லை, குழந்தை மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை கேலி பண்ணாங்க. அதே இந்த பக்கம் விஜய் சாரோட விமர்சனங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு மூஞ்சான்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பயங்கரமாக கேலி பண்ணாங்க. விஜய் சார் எல்லாம் ஒரு ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 படம் தேவைப்பட்டுச்சு. என்னதான் விஜய் சாருக்கு 10 படம் வந்துட்டு ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்க தேவைப்பட்டாலும் அந்த 10 படமும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் ஈஸியாகவே கிடைச்சிருச்சு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா ஒரு டைரக்டர். ஏன்னா அவருக்கு எக்கச்சக்க கான்டாக்ட்ஸ் இருந்தது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த 10 படமும் சுலபமாக கிடைச்சது. ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாரதி ராஜா சாரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருந்தாரு, சந்திரசேகர் வந்து என்கிட்ட விஜய் நீங்க அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் விஜயெல்லாம் அறிமுகப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் அவரே அவரோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி தான் சந்திரசேகர் சாருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்தது. அதனால தான் விஜய் சாருக்கு அந்த 10 படமும் ஈஸியாக கிடைச்சது. என்னதான் பூவே உனக்காக படத்துக்கு முன்னாடியே அவருக்கு செந்தூரபாண்டி படம் ஹிட்டா இருந்தாலும் அந்த படம் வந்துட்டு நம்ம விஜய் சாரோட படம் கிடையாது, அது நம்ம விஜயகாந்த் சாரோட படம். அதுல விஜய் சார் செகண்ட் ஹீரோ. அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவா வந்துட்டு அவருக்கு ஒரு ஹிட் கொடுக்கவே வந்து பாத்தீங்கன்னா பூவே உனக்காக வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. இவர் ஒரு ஹீரோவா மாறுறதுக்கு இவருக்கு 10 படம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இங்க ஒருத்தருக்கு 10 வருஷம் தேவைப்பட்டிருக்கு சேது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய படம் வர்றதுக்கு. நம்ம விக்ரம் சார் சினிமாக்குள்ள என்டர் ஆகும்போது ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா என்டர் ஆகி அஜித் சார் பிரபுதேவா சாருக்குலாம் டப்பிங் கொடுத்து ஒரு சில படங்கள்லாம் அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஹிட் ஆகல. சில படங்கள்லாம் வந்தது கூட தெரியல. ரொம்ப தட்டு தடுமாறி முட்டி மோதி தான் சேது அப்படின்ற ஒரு படம் அவருக்கு கிடைச்சது. சேது அப்படின்ற ஒரு படம் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி தங்களனோட ரீசெண்ட் இன்டர்வியூல கூட வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் சார் சொல்லியிருந்தாரு. அந்த டைம்ல நான் அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணேன். என்னை சுத்தி பல விமர்சனங்கள் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸே கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்துட்டு இதெல்லாம் வேணாண்டா விட்டுட்டு போயிடுறா, வேற வேலை இருந்தா ஏதாவது பாடுறான்லாம் கூட சொன்னாங்கன்னு சொன்னாரு. ஆனா சேது அப்படின்ற ஒரு படம் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா பேசியிருப்பாரு. அவர் அப்படி பேசும்போது எனக்கே மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒரு சில வார்த்தைகள்லாம் என்னோடையும் வந்து ஒத்து போச்சு. இவங்கள மாதிரி தான் சூர்யா சாருமே கொஞ்சம் லேட்டா தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாரு. விஜய் சாரோட நேருக்கு நேர் படத்துல செகண்ட் ஹீரோவா சூர்யா சார் உள்ள வருவாரு. அந்த படத்துல சூர்யா சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தாலும் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஹிட் ஆகல. நேருக்கு நேர் படத்துக்கு அப்புறமா அவருக்கு ஒரு சில நல்ல படங்களும் கிடைக்க ஆரம்பிச்சது. அந்த படம்லாம் என்னதான் நல்லா இருந்தாலும் சூர்யா சாரோடைய ஆக்டிங் அந்த படத்துல சரியில்லை. ஸோ அவர் ரொம்ப பார்க்க குட்டி பயமா இருக்காரு. அவருடைய டான்ஸ்லாம் சுத்தமா சரியில்லை. இனிமே அவர் ஆடாம இருந்தா நல்லா இருக்கும்லாம் சொல்லி நிறைய பேர் நிறைய விதமா பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் மற்ற 3 பேரை கம்பேர் பண்ணுறப்போ என்னதான் சூர்யா சாரை சுற்றி விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாருமே அவருடைய படங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸை கொடுத்தாங்க. நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது இந்த 2000 ஏரா தான். ஏன்னா எல்லாருமே ஒரு புது செஞ்சுரியில் என்டர் ஆகுறாங்க. அப்படி என்டர் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரோட மார்க்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. விஜயகாந்த் சார் வந்துட்டு அரசியல் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. படையப்பா அப்படின்ற இண்டஸ்ட்ரி படத்துக்கு அப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு 3 வருஷம் கேப்புக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பாபா படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் அவரோட கெரியர்லயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் படமா மாறிடுது. அதே நேரத்தில் 90s என்ட்ரான ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி மன்றங்கள் உருவாகுது. அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புது. 90s என்ட்ரான எல்லா ஹீரோஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கெரியரோட டர்னிங் பாயிண்ட்காக வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்காங்க. 2001 ரொம்ப ரொம்ப முக்கியமான இயர். அஜித் சாருக்கும் சரி சூர்யா சாருக்கும் சரி 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்ட் கிடைச்சாச்சு. அவங்க 2 பேருமே ஆக்ஷன் ஹீரோவா மாறியாச்சு. அஜித் சாருக்கு தீனா, சூர்யா சாருக்கு நந்தா. இவங்க 2 பேருக்குமே இந்த 2 படம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கெரியரோட டர்னிங் பாயிண்ட் பிலிம்ஸ். ஆசை நாயகன், அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லிட்டு அஜித் சாருக்கு நிறைய டேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தீனாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவர் தலையா மாறினாரு. அதே மாதிரி நந்தாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா சாரோட கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போக ஆரம்பிச்சது. ஆனா இதே டைம்ல விஜய் சார் திரும்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தாரு. என்னதான் 2000 ரிலீஸ் ஆன குஷி படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் விஜய் சார்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாற முடியல. குஷி வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான். அதுக்கப்புறம் தீனாவோட கிளாஸ்ல வந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபீல் குட் சப்ஜெக்ட் தான். இதுக்கப்புறமா 2003 நம்ம தளபதியோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் சார் கெரியர்ல மைல் ஸ்டோன் பிலிம்னா கில்லி தானு. கில்லிலாம் கிடையாது, திருமலை தான். ஏன்னா திருமலை படம் தான் நம்ம விஜய் சாரோட ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ மூவி. அந்த படத்துல தான் விஜய் சாரை ஆக்ஷன் ஹீரோவா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாங்க. இந்த படத்துல வந்த சாங்ஸ், டயலாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. ஏன் இன்னைக்கு வரைக்குமே நம்ம விஜய் சார் எவ்வளோ டயலாக்ஸ் வந்து பேசலாம்.
ஆனால் அவர் பேசின அந்த வாழ்க்கை ஒரு வட்டம்டான்ற டயலாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெரியர் பெஸ்ட் டயலாக்காக மாறிச்சு. அந்த படம் கொடுத்த இம்பாக்ட் தான் விஜய் சார் கில்லி சைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ரீசனு. ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் ஆக்ஷன் ஹீரோவாக பண்ண ட்ரை பண்ணி அந்த படம்லாம் ஃபெயிலியர் ஆனோன்னா திருப்பி லவ் சப்ஜெக்ட்குள்ளே தான் இறங்கியிருப்பாரு. ஆனால் திருமலை படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அவர் ஒரு லவ் சப்ஜெக்ட்குள்ளே போகாமல் கில்லியை சைன் பண்ணார். ஸோ கில்லி ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் படமாக அவரோட கெரியரில் மாறிச்சு. இவங்க 3 பேருக்கும் படம்லாம் எப்படின்னா, இன்னொரு பக்கம் விக்ரம் சாருக்கு கெட்டது விலகுது தொட்டது தொலங்குதுன்ற மாதிரி அவர் தொட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஹிட் ஆகிட்டு இருக்கு. சாமி, தில்லு, தூளுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கெரியர் பெஸ்ட் படங்களாக கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இவங்க 4 பேர் கூடயே டிராவல் பண்ண ஒரு 90s ஹீரோ தான் பிரசாந்த் சார். பிரசாந்த் சார் 90ஸோட ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னே சொல்லிடலாம். ஆனால் அவருக்கு பின்னாடி வந்து விஜய் சார், அஜித் சார் வந்துட்டு ஆக்ஷன் ஹீரோவாக மாறும்போது, ஆனால் பிரசாந்த் சார் ஒரு படம் ஹிட் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. அவர் கெரியரில் கடைசி ஹிட் அப்படின்னா அது வின்னர் தான். வின்னர் படத்தில் அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவரை ப்ரூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சது. ஆனால் அந்த படம் தான் அவர் கெரியரோட கடைசி ஹிட்டாகவும் வந்து இருந்தது. அதுக்கப்புறமா அவர் ஒரு சில படங்கள் நடித்தாலும் அந்த படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஹிட் ஆகலை. ஆஃப்டர் லாங் டைம் பிரேக்கு அப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்திருக்க அந்தகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை வாங்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக அவருக்கு விஜய் சாரோட சேர்ந்து கோட் படமும் வந்து வரப்போகுது. இந்த படங்களோட இம்பாக்ட்னால கண்டிப்பாக பிரசாந்த் சாருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்க சான்சஸ் இருக்கு. நிறைய மூவிஸ் அவர் இனிமேல் பண்ணுவாருன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த 90s ஹீரோஸ் எல்லாருமே சாக்லேட் பாயா இருந்து ஆக்ஷன் ஹீரோவா மாறின கதை. ஆனால் இவங்களுக்கு அப்புறமா 2000 ஒரு சில ஹீரோஸ்லாம் வந்தாங்க. அவங்களுக்குலாம் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுற வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கிடைச்சது. அதில் உதாரணத்துக்கு ஒரு 2 பேரை சொல்லலாம்னா விஷால் சாரையும் மாதவன் சாரையும் சொல்லலாம். இதில் விஷால் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் படம் செல்லமே, 2வது படம் சண்டைக்கோழி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் படம். 2வது படத்துலேயே ஒருத்தர் ஆக்ஷன் ஹீரோவா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அது விஷால் சாரை மட்டும் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மாதவன் சாரும் அதே மாதிரி தான் அலைப்பா இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப சீக்கிரமா ரன்ன்ற ஒரு படமும் கிடைச்சிருது. ரன் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இதுலேருந்தே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே புரியும் நினைக்கிறேன். சினிமாவில் 1000 பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் அதில் தனிச்சு நின்று அவங்களுக்குன்னு ஒரு பேஸை பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் நான் சொன்ன ஹீரோஸில் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான என்னோட வியூவர்ஸ்க்கு நான் கொடுத்த கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் இந்த கண்டென்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி கண்டென்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதே பண்ணிடுவோம்.